இந்த ஈவு இறக்கம் பாவம் புண்ணியம் பார்த்து அதிகமாக ஏமாந்து போகக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. பசின்னு வந்தால் யாருக்கா இருந்தாலும் சாப்பாடு போடலாம், அது உண்மைதான். சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், யாரையுமே நீங்கள் அப்படி திருப்பி அனுப்புறது கிடையாது. பசின்னு வரக்கூடிய யாராக இருந்தாலும் சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடியன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். ஆனால் அது சாப்பாடாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் தியாகம் செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதிப்பை கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய விஷயங்கள் உழைச்சிருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் சம்பாதிச்சிருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குன்னு வாழ முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் கடகராசி அன்பு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசையில் ஒரு 5% கூட உங்களால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை தான் பெரும்பாலும் இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. என்ன குறை சொல்லணும்னு உங்களால் முடியல, அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது இருக்குது. 1-2 விஷயமா இருந்தால் இதுதான் குறைன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் எல்லா விஷயத்திலையும் குறையாவே தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. நாளுக்கு நாள் ஒன்று போனால் ஒன்றுன்னு வாழ்க்கையில் பிரச்சனை கஷ்டங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது, வந்துக்கிட்டே தான் இருக்குது. தேவையில்லாத பிரச்சனை கஷ்டம் அடிக்கடி வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. வாழ்நாள் முழுவதும் இப்படியே போயிருமா, கடமையவே ஆற்றிட்டே இருப்போமா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறுமா ஆகாதா, குடும்பம் சொந்த பந்தம் இங்கே எல்லாருமே வேணும்னு தான் ஆசைப்பட்டு வாழ்கிறீங்க. ஆனாலுமே நீங்கள் விருப்பப்படுற மாதிரி இந்த நேரம் இல்லை, பணமும் சேமிக்க முடியல. வருமானம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் ஏதாவது ஒரு வகையில் பணங்கிறது கையிலிருந்து போயிடுது, சேமிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க அதிகம் தான். அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, வெளி உலகத்துக்கு நீங்கள் இந்த நேரம் தெரியக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுங்க. இந்த நேரம் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம் தான். நீங்கள் யாருக்குமே பாராபட்சம் பார்த்து உதவி செஞ்சதில்லை, தகுதி இருக்குது இல்லைன்னு நினச்சி நீங்கள் யோசிச்சதும் கிடையாது. யாரெல்லாம் உதவி கேட்டு வராங்களோ அவங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்திருக்காது, ஒரு பயன் இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டம், வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 15 நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துட்டாலும் சரிங்க, சிறப்பு தான். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் எதுவும் செய்ய வேண்டாம். உங்கள் குழந்தைகளோட பேரில், உங்கள் வாழ்க்கை துணையோட பேரில் நீங்கள் செஞ்சுக்க பாருங்கள். தொழிலில் இருந்த நஷ்டம் இழப்பு ஏமாற்றம் இது எல்லாமே நீங்கள் கூட அமைப்பு தான். அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கிறது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்றவர்களுக்கு இந்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டுங்க, அற்புதமான வாய்ப்பு காத்திருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்றவர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நீங்கள் பெற போறீங்க, எந்தெந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால், இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக நீங்கள் பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்கிறத சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல பிரச்சனையாகவே இருக்குது, கஷ்டமாகவே இருக்குது, அடுத்து நான் என்ன செய்யணும்னு தெரியல, ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறேன், ஜோதிட ரீதியாக எனக்கு தீர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வரக்கூடிய நாட்களில் நிறைய முக்கியமான முடிவு எல்லாமே எடுக்க போறீங்கன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் நீங்கள் எதை செஞ்சுக்கிறதா இருந்தாலும் மனசு குழப்பமாக இருந்தால் கொஞ்சம் விட்டுருங்க. தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க இந்த நேரம் எதை செஞ்சாலும் சிறப்பு தான். தடப்பட்ட காரியம் விலகுது, நீங்கள் மனசில் நினைக்கிறது நடக்கக்கூடிய நேரம். குடும்ப வாழ்க்கையிலும் இருந்த பாதிப்பு நீங்குதுங்க. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் எளியும் புண்ணியமாகவே இருந்திருப்பீங்க. சமீப காலமாகவே சண்டை சச்சரவாகவே இருந்திருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரி, அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிற மாதிரி. இப்போ அந்த பாசம் எல்லாமே சிறப்பு தான், அதில் எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் ஈகோ பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். வாழ்க்கை துணை ஒரு 30-40 வருஷம் கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுத்துருக்கும், புரிந்துணர்வுங்கிறது கொஞ்சம் இருந்திருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய நேரம் தான். வாழ்க்கை துணை வழியிலேயே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இல்லைங்க, குழந்தைகளினுடையும் பாதிப்பு இல்லை. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்குமே அது தீரக்கூடிய அமைப்பு தான். நிறைய பேருக்கு சொல்ல முடியாத விஷயத்துலங்கிறது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொந்தரவு கொடுத்துருக்கும், மறைமுக தொந்தரவுலாம் கொடுத்துருக்கும். நிறைய வைத்திய செலவு செஞ்சுருப்பீங்க. சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வைத்திய செலவுக்கே போகுதேன்னு கவலைப்பட்டக்கூடியவங்களும் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் இந்த வாரத்தில் பிரச்சனை இல்லை. பிரச்சனையுமே நீங்கள் கூட வாய்ப்பு. நிறைய பேர் மாற்று மருத்துவத்தை செய்ய போகிறீங்க. இந்த மாற்று மருத்துவத்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வீடு, நிறைய பேருடைய கனவு வீடு கட்டணுங்கிற கனவு தான். சொந்தமாக வீடு கட்டணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும், நகை எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அசையும் அசையா சொத்து எல்லாமே சேர்க்கணும். மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், இனி எனக்காக வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு எந்த தடையுமே இல்லை. தடை நீங்கி நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்குது. கையிலையுமே இந்த நேரம் ஓரளவுக்கு பண வருமானம் கொண்டு வர முடியும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுடைய பேரில் செஞ்சுக்கிறது நல்லது, வாழ்க்கை துணையோட பேரில் செஞ்சுக்கிறது நல்லது.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆதரவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குல தெய்வத்தோட பரிபூர்ண அருள்ங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நிறைஞ்சிருக்குதுங்க. அதனால குலதெய்வத்தை கைவிட்டுறாதீங்க. நீங்க குலதெய்வத்தை கைவிட்டுறாதீங்க. போய் குலதெய்வ கோவிலில் ஒரு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏதாவது புதுசாக முயற்சி செய்றீங்கன்னா முதல் வழியாக குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கணும். அடுத்தது சிவ ஆலயத்தில் போய் நீங்கள் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. சிறப்பாக இருக்குது. பேச்சுக்கு எடுத்துக்கிட்டாலும் எங்கே போனாலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. வேலை சும்மா அதிகம்தான், ஆனாலுமே நீங்கள் வேலையில் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. எந்த பாதிப்புமே இல்லை, ஒரே சீராக இருக்குது. மற்றவங்க கிட்ட தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், வியாபார வாழ்க்கையாக இருக்கட்டும், பொறுப்பு ஒப்படைக்காமல் நீங்களாவே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தாங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புங்கிறது காத்திருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. தொழிலின் நல்ல மாற்றம்தான். வெளியூர் பயணம், வெளி மாநிலம், வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வேலை கிடைக்குங்க, வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி நீச்ச பங்கர் ராஜயோகம் இருக்கிறதால எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை, உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க, உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. அந்த வகையில் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. பேசுகிற பேச்சில் கவனம் கொடுக்க பாருங்கள். மதிப்பு மரியாதையில் எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நேரம் கடகராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன் தான். நிறைய பேரோட ஆசையை தான தர்மம் சேவை இல்லாமல் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. இயல்பாகவும் உங்கள் குணம் அப்படிதான். இறக்க குணம் இளைய குணங்கிறது உங்களுக்கு அதிகம்தான். பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் இந்த காசு பணத்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் குரு செவ்வாய் இணைஞ்சு குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு பொருளாதார நிலையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. ஏன்னா உச்சம் பெற்ற குரு ராசியில் இருக்கிறாரு. அவருடைய பாரம் முக்கியமான இடத்துல பதிகிறதால நல்லதுதான். இந்த சொத்து சம்மந்தமாக அந்த பிரச்சனை நீங்குங்க. அண்ணன் தம்பி வகையில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு நீங்கள் முயற்சி கொடுத்தீங்கன்னா அந்த சொத்து பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் செலவு பார்த்தீங்கன்னா சாதாரண உடையக்கூடிய செலவு கூட ஒரு 5 ரூபா செலவாகிற இடத்துல ஒரு 10 ரூபாயா செலவாகும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. கொஞ்சம் வரவு செலவு திட்டமிட பாருங்க, செலவு திட்டமிட பாருங்க. ஒரு காரியம் செய்றீங்கன்னா தடையா இருக்குதுன்னா அதை அப்படியே கடப்பட போட வேண்டாம். மாற்று என்ன வழி செய்யலாங்கிறத யோசிச்சிங்கன்னா அந்த காரியங்கிறது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் கடகராசி என்றவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய முயற்சி போறது தான் இந்த காலகட்டம் எல்லாமே. ஏன்னா முயற்சிக்கு ஏற்ற பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயரும். உருவோட அமைப்பு அப்படி நிறைந்த அறிவு சிறப்பா இருக்குது. சாதிக்கணுங்கிற வெறி உங்களுக்கு இயல்பிலே உண்டு. உண்மையான உழைப்பு கொடுக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். திறமைசாலி நீங்கள் தான். புத்திசாலி நீங்கள் தான். அந்த வகையில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தடைப்பட்ட விஷயம் நடக்கும். அரசு வழியில் ஏற்படக்கூடிய விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கூட்டுத்துறை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் திருப்பத்தை தரும். நிறைய பேர் பொறுத்திருக்குமே வேலை பிடிக்காம வேற வேலை இல்லாமல் தேடுவீங்க, அவங்களுக்குமே வேலை கிடைக்குதுங்க. கடன் பிரச்சனை நீங்குது. சிக்கல் தீர்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க. முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் பயணம் இந்த நேரம் கொடுக்கும். பயணத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பிடிவாதத்தை விட்டு கொடுத்துருங்க. வீட்லையா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும் பிடிவாதங்கிறது வேண்டாம். உங்கள் மனசு அப்படி நிறைய விஷயங்களை பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கிறதால யாருக்காக நான் விட்டு கொடுத்து போகணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் பிடிவாதத்தை தளர்த்திக்கங்க. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமாக தான் கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்துலையும் பாதிப்பு இல்லை. உடல் ஆரோக்கியத்திலையும் பெருசாக தொந்தரவு இல்லை. கொஞ்சம் உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் சரியான நேரத்துக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலனை கடகராசி அன்பர்கள் நீங்கள் பெற போறீங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் எந்த தொந்தரவுமே இல்லைங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. தாய் வழியில் ஆதரவு கிடைக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு எப்பயுமே தாயோட ஆதரவு இருக்கும். அது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. வேலை எல்லாமே நல்லபடியாக முடியும். இந்த நேரம் கொஞ்சம் குழப்பங்கிறது விலகுங்க. நிறைய விஷயத்துல குழம்பி கிடந்தீங்கன்னா அந்த குழப்பம் நீங்கும். தெளிவான முடிவு எடுப்பீங்க. எதை எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் சாதகமான பலனை தருங்கிறத நீங்களாவே திட்டமிடுவீங்க. அதுவுமே சிறப்பாக முடியும். நீங்கள் இந்த வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டும் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புல இந்த நேரம் தொந்தரவு கொடுக்குங்க. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எந்த வேலையாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். எடுத்தவங்க செய்யக்கூடாது. கொஞ்சம் அக்கறையாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நம்ம எந்த அளவுக்கு ஆர்வத்தை கொண்டுட்டு வரோமோ அந்த அளவுக்கு நல்ல மாட்டம் தான். அதாவது எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான பலன் காத்திருக்குது. வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மறைமுகமாக கூட இருக்கக்கூடியவங்க தொல்லை கொடுப்பாங்க. அதை நீங்கள் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்க. வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதானம் உங்களுக்கு வேணுங்க. சொத்து வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும், ஒரு கையெழுத்து போடுறீங்க, ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு ஒப்பந்தமாக இருக்குது, அதில் கையெழுத்து போடுறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது.
குடும்ப வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலும் பெருசாக தொந்தரவு இல்லை. நீங்கள் இந்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மட்டும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் பாருங்க. மற்றபடி உங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலம்தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கிறது மறக்காம சொல்லிட்டு போங்க.